முன்னெல்லாம் முக்கியமான ஒரு காரியம் அல்லது செயல் தொடங்குறதுக்கு முன்னாடி வீட்டில் பெரியவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு ரூ. 1.25 மஞ்சள் துணியில் முடிஞ்சு பூஜை ரூமில் வைங்க. அந்த காரியம் அல்லது செயல் வெற்றி பெற்றவுடன் குலதெய்வம் கோயில் அல்லது இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு போய் உண்டியலில் சேர்த்துருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் அதை செய்யவும் செஞ்சுருந்துருப்பீங்க. அவங்க ஏன் அந்த ரூ. 1.25 முடிஞ்சு வைக்க சொல்லியிருக்கிறாங்க? அந்த 25 பைசா அப்படின்றது 4ல் ஒரு பங்கு. ஒரு மனித உயிர் இந்த பூமியில் வாழ போகிறது 25% அதுக்கான தனித்துவமான வாழ்க்கையை வாழ வேண்டியது. மற்ற 75% அது பிறருக்காக வாழ்ந்துட்டு இருக்குது. அது எப்படின்னு பார்த்தோன்னா, அந்த தாய் தகப்பன்ட்டு இருந்து தான் அந்த மனித உயிர் பிறப்பு நிகழுது. அப்போ தாய் தகப்பனோட இயல்பு, பழக்க வழக்கங்கள், விருப்பு வெறுப்பு, ஆசைகள், உணவு முறை, வாழ்க்கை முறைன்னு எவ்வளவோ இயல்பான தன்மை இந்த உயிருக்குள்ளே போயிடுது. அப்போ 25% தனித்துவமான வாழ்க்கையை வாழ வேண்டிய அந்த உயிர் 75%த்தையும் சேர்த்து 100% அந்த வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி ஆயிடுது. இன்னும் சொல்ல போனோன்னா, அவங்க கூட பிறந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா, அவங்களோட உணவு பழக்க வழக்கம், விருப்பு வெறுப்பு, கூட பழகுற நண்பர்கள், இந்த மாதிரி இவங்களோட இயல்புலாம் இவங்கக்கிட்ட போய் 25% தனக்கான வருமானம், உணவு பழக்க வழக்கம், வாழ்க்கை முறை அப்படின்றத தாண்டி பிறருக்கான விஷயங்களையும் சேர்த்து 100% அந்த உயிர் வாழ்கிற சூழ்நிலை உருவாயிருது. இப்போ மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, மனிதனை பற்றி எதிர்மறையான தகவல்கள் நிறைய பேர் எழுதிட்டுருக்குறாங்க. மனிதன் தாங்க மிகப்பெரிய தியாகி. மனிதனே உணரணும். மனிதனே உணருவோம், மனிதநேயம் காப்போம். நன்றி, வணக்கம்.